மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிருஷ்ணா ஷைக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 2ல் ரோப் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்ரூம்குள்ளே கண்டிப்பாக வெப்பன் கீழே இருக்கும். ப்ரிசன் ஒன் அப்புறம் கண்டிப்பாக ப்ரிசன் 1 தான் இருக்கும். அங்கே அது இருக்குது ஃப்ராக்மெண்டட் பிக்சர். அது ஃப்ராக்மெண்டட் பிக்சர். கிராணி அங்கே தான் இருக்கா. வா வா வா. இப்போ ஹெலிகாப்டர் கிட்ட போட போகிறோன்னா அங்கே அது மேலே தான் வச்சு அந்த எஸ்கேப்பே முடிக்க முடியும். இருந்துச்சா ஸ்டன் கன் அங்கே தான் இருக்குது. இங்கேயே தூக்கி போட்டுருவோம். நல்ல பிக்சர் வச்சு எல்லா தேவையான மெட்டீரியல்ஸும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. எலக்ட்ரிக் ஷார்க் கன் ப்ளூ கீ. கிராணி 1 இதுக்கு ட்ரெஷர் பாக்ஸ் என்னவோ எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே இப்போ போகலாம். ஸ்பெஷல் கீ ஸ்பெஷல் கீ இங்கே தான் இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக ப்ரெசென்ட் 1 தான் இருக்கும் மக்களே. அங்கே எலக்ட்ரிக் க்ரில்லும் இருக்குது. கீழே போடணும். அந்த கம்பி இருந்ததில்ல, அந்த கம்பி போட்டு அங்கே போக முடியும். எப்படி அவர் மட்டும் தாத்தா மட்டும் கம்பிலேருந்தே வந்தாருன்னு தெரியல. மிஸ்டியாகவே இருக்கே. ஸ்பெஷல் கீழ ஆக்சுவலி இது வந்து கிராணி 2ல் இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ரீம் மோட் ஆனால் வரும். இது எக்ஸ்ட்ரீம் மோட் விளையாடிட்டு அடி வாங்கியிருக்கேன். வெளிஞ்சு கிடச்சிச்சு. வெளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ அவனை ஷூட் பண்ணலாமா? ஷூட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமான்னு நான் நினைக்கிறேன். அவன் மட்டும் கடிச்சானா அடி. ஓ பாட்டி பாட்டியும் அடிச்சாச்சு. இப்போ தாத்தா ஒரு வரலாம். ஓகே தாத்தாவும் போட்டாச்சு. ஜெட்டி மண்டையன் வந்து தோலை ஷூட் பண்ண பார்க்கலாம். வெளில எப்படி வந்தோம் இந்த ஜெட்டி மண்டையன் மாதிரி? மண்டையிலே போட்டோம். எது கடிச்சான்? ப்ரெசர் வந்தா ஒன்னா இருந்தா அங்கே கண்டிப்பாக குரோபா இருந்தா இருக்கும். மானிட்டரிங் அப்போலாம் ப்ரெசன்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் கடிச்சுட்டே இருக்காராச்சு. மாடு போய் தொலைஞ்சிடுச்சு. மக்களே இந்த பாருங்க கடிச்சுட்டே இருக்கு. ஏய் விட்டு தொலை. இப்போ நம்ம கால் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாத்தமும் அடிக்கும். இப்போ டேபிள் மேலே போட்டுடலாம். இங்கே இருக்கு. ப்ரெசென்ட் 1 ப்ரெசென்ட் 2 தெரியல. ஒருவேளை ப்ரெசென்ட் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. குரோபார் வந்து எங்கே இருக்கும் மோஸ்ட்லி தெரியல. குரோபார் எடுத்துட்டோமா இல்லையா? இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பாட்டி வந்து தொலை சீக்கிரமா. ஐயோ சீக்கிரமா வாடி பாட்டி. பாட்டி வாங்கோ பாட்டி கன் உங்களை அழைக்கிறது. பாடா வந்துட்டாங்க. இன்னும் டான்ஸ் பண்ணிட்டு வராங்க பாட்டி. இது பாட்டிலே அப்பளம் மாதிரி ரெண்டுமா பொறிச்சிட்டாங்க. ரெண்டாகிட்டாங்க.
தாத்தா வருவாரு. தாத்தா தாத்தா எங்க போயிட்டீங்கோ? கிராணியா அது? ஐயோ பயந்துட்டேன். நானும் சொல்றேன். ஆஹா, where are you grandpa? Do you want to play up and down? இது வந்து ப்ளூ பிரிண்ட். அது என்னெல்லாம் தேவை ஆனால் எனக்கு தெரியும். ட்ரில்லும் ரோப்பும் தான் தேவை. எப்போவுமே ரோப்பு அதெல்லாம் கிராணி 1 வீட்டில் தான் இருக்கும். அப்புறம் கிராணி 1 வீட்டில் இருக்குன்னா பிரிசன் இதுன்னு நினைக்கிறேன். வேறு இன்னும் 2வது பிரிசன் நினைக்கிறேன். ஆமாம், அது 2வது பிரிசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 2வது பிரிசன் தான் மக்களே. இந்த கேம் நான் 4 வாட்டி விளையாடிருக்கேன், அவுட்டே இருக்கேன். இந்த வாட்டி தான் ஒரு கொஞ்சம் அடி வாங்கலை. ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். டே 5ல் முடிச்சு டே 5லையும் லாஸ்ட் இதில் பண்ணும்போது அவுட் ஆகிட்டேன். அதனால் டெலிட் பண்ணதெல்லாம். இப்போ ஃபியூஸ் வேணும், ஆனால் கன்னும் வேணும். டபுள் பேரல் கன் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி விளையாடும் போது டபுள் பேரல் கன் தான் கேட்டுச்சு. ஸ்டன் கன் இதாக இல்லை. அந்த பிறகு பாரு, மேபி டபுள் பேரல் கன் கேன் ஒர்க் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ டபுள் பேரல் கன் தான். சில இடத்துல கிராணி வீட்டிலேருந்து இந்த கிராணி 2 வீட்டுக்கு பார்ட் 2 வீட்டு வரதுக்கு கட் பண்ணியிருப்பேன். ஆனால் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வெளில போயிடுவீங்க, பார்க்க மாட்டீங்கன்னு கட் பண்ணிட்டேன். அதனால் எப்படி அப்படின்னு கேட்காதீங்க, கட் பண்ணிட்டேன். ப்ரீ கட். எப்படி எப்படி அடித்தேன்? நான் ஷூட் பண்ணிட்டேனே. இப்போ கட் பண்ணிட்டேன் மக்களே. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் எப்படி அடித்தா நம்மள? Stop the cap. FBI, open up. Chicken jockey. Bruh. கேரக்டர் குவாலிட்டி இருக்குது. ரோப்பு தான் அந்த இது கிராணி 1 பார்ட்டில் இருக்குது தெரியும். அது வந்து ப்ளூ கீ, ரெட் கீ, க்ரீன் கீ அதெல்லாம் வேணும். அப்புறம் செஸ்ட்டு இது அது கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்கும். கண்ட்ரோல் ரூமில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ப்ரெசன்ட் பண்ணுவேன். ஐயோ எலக்ட்ரிக்கல் அடிச்சிட்டேண்ணா. ரோப் போட்டு பக்கம் தான் அடிக்கணும். அதான் அடிச்சிட்டேன், தெரியல. வருவோம், மண்டேலேயே ஷூட் பண்ணலாம். அடித்தால மண்டேலேயே ஷூட் பண்ணுறேன். ஓகேங்க, ரெட் கீ இருக்கு. ரெட் கீ இம்பார்ட்டண்ட். இப்போ வருவாள், மண்டேல ஷூட் பண்ணுறான். தாத்தா வரல. டான்ஸ் ஆடாரு. டபுள் பேரல் கன் நம்மளுக்கு தேவையில்லை. ஷார்ட் கன்னும் இதுவும் தேவையில்லை. தட்டும் அங்கே எடுத்து போட்டுடலாம். ஐயோ பூச்சி போயிடுச்சு. பூச்சி ஸ்லெண்ட்ரீனா வந்துட்டா. மெயின் ரூம் கீ வேணும் மக்களே. மெயின் ரூம் கீ. என்ன சத்தம்? பேய் மாதிரி சச்சி. பேய் தானே அதுவே. காது நோயிங்குது. அது என்ன போட்டிருக்கு, இன்னும் சீவர் கிடையாதுன்னு. அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஓகே, ப்ரீ கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. பேட்லாக்கியா? பேட்லாக்கி நம்மளுக்கு தேவையே இல்லையே. வேஸ்ட். இங்கே தேவையா இருக்கான்னு பார்க்கலாம். க்ரோப் பார் இங்கே இருக்குது. இது வரைக்கும் நான் தேடினே இந்த 10 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட தேடிப்பேன். கட் பண்ணிட்டேன் மக்களே.
ஏன்டா க்ரோபார் எதுக்கு அங்கே வச்சிங்க? ப்ரிசன் நம்மளோட ப்ரிசன் 2 தான். நான் மறந்துட்டேன் ப்ரிசன் 2ன்னு. அங்கே அந்த இதில் மானிட்டரிங் செக்யூரிட்டிக்கு இருந்ததுனால மறந்துட்டேன். ஆனால் தாத்தா கழுத்துலேயும் ஒரு மொக்கி இருக்கே, அப்புறம் அதுக்கு எதுக்கு? இருக்காங்களோ கேம் டெவலப்பர்ஸ். மெயின் ரூம் கீ இருக்கு. பாடா ப்ரிசன் 2 தான். எஸ்கேப் பண்ணிடலாம் சீக்கிரமாக. கூட கண்டிப்பாக ட்ரெஷர் செஸ்ட்டுக்கு அங்கே தான் இருக்குது. கிராணி ஒன் பார்ட் வீட்டில் ரிமோட் கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் போடணும். கிராணி இதில் ஹார்ட் மோடில் போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஐயோ கவனக்குறைவு. கட் பண்ணிட்டோம் மக்கள். இதுவும் அதை எந்திரிச்சு க்ரோபார் எடுத்துன்னு வந்து அதுவும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வரும்போது தான் பயமாக இருக்கு அப்படின்னு கத்தலாம். ஸ்லெண்டினா வேற இங்கதான் இருக்கு. ஐயோ சத்தம் கோயிங்க அதில் வலிக்குது அப்படியே. நல்ல வேலை க்ரோபார் எடுத்துகிட்டு வந்தோம். நான் போன வாட்டி வரும்போது பார்த்தேன் இன்று க்ரோபார் தான். ஏன்டா பிடிங்கி தான் எடுக்கணுமா? ஷோ ஐயோ இங்கே தான் இருக்காளா? சரி தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன் நான். வருது ஆவில்லை. ஆய் இன்டெலிஜென்ட்டாக இருக்காளே கிராணி விட இந்த ஸ்லெண்டினா. இங்கே இருக்கான்னு பார்த்துடலாம். ஐயோ ஒளியலாமா? பெட்டு கடியிலாம் ஒளியலாமா? ஷூர் அதான் போயிட்டல. அப்புறம் எதுக்கு சத்தம் கேட்குது? நின்றுச்சு. போயிட்டாலும் ஷிப்பு கீயா? ஷிப்பா? ஒரு ஷிப்பு ஸ்கேப்லாம் இருக்கா? ஷிப்புவா? ஓகே சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஷிப் எஸ்கேப் இருந்தால் ஷிப் எஸ்கேப்புன்னு போட்டுக்கலாம். ஷிப் எஸ்கேப் இல்லை போட் எஸ்கேப். அதான் பாவீங்களா, போட்டு தான் ஷிப்புன்னு போட்டிருக்காங்க மக்களே. தேவையில்லாமல் நானே எழுதி விட்டேன். ஷி கதை மூ இங்கே வந்தாலும் துரத்த மாட்டான். அதனால தான் தைரியமாக போனேன். இப்போ அங்கே தான் இருக்கும் ட்ரெஷர் செஸ்ட். இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? போயிட்டா அங்கே தான் இருக்கா. செஸ்ட்டுக்கு இங்கே தான் இருக்குது மக்கள். ப்ரிசன் 2 தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரிசன் 2 மடப்போட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல. 4 வாட்டி 5 வாட்டி விளையாடிருக்கேன் அடி வாங்கி. சொல்லிட்டு என்ன பண்ண போறா? இது தானே போறான்னு நினச்சா அவள் கொண்டுட்டா. ஜெட்டி மண்டைனால 2 வாட்டி அடி வாங்கிட்டேன் கிராணி கிட்ட. இதில் கொஞ்சம் ஜெட்டி மண்டை கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனுக்கும் சாவில்லை இந்த கேமில். ஸ்பைடர் பாட்டி மாதிரி. இந்த எஸ்கேப் பண்ணதான் போகணும். இந்த பாட்டி வர நீங்கள் தொலையுது. மாண்டி அடிங்கி வச்சு அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பாட்டி சமுத்திரம் மாதிரி சத்தம் கேட்குதுல்ல. அப்பாடா ஷாக். எலக்ட்ரிக் ஷாக் கன்னா? ஸ்டன் கன் தானே. இது நம்மளே பார்க்குறேன். வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்போ தாத்தா வருவார் பாருங்களேன். இந்த 2 பேரும் அவ்வளோ மாதிரி 2 பொறிச்சு வராங்க. பொறிந்து வராங்க. எதுக்கு ரொம்ப கீழே போட்டேன்? சி கொடுத்துட்டேன். அதனால தான். இதுவும் கட் பண்ணிட்டேன் அதை போட்டதெல்லாம். ஸோ இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணிட்டோம் மக்களே. ஃபைனலி
இந்த கேம் கற்றுட்டு சொல்கிற கேம் மார்க் வந்து ஒரு நிமிஷம் வச்சு ஒரு மந்த் ஆயிடுச்சு. ஸோ பை.